வணக்கம். இன்னைக்கு வாமனாவுல சவுக்கு சங்கர் புதுசா ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிக்க போறாப்ல. அத பத்தி தான் இந்த வீடியோல பேசப் போறோம். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதுக்கு போட்டியா தான் சவுக்கு சங்கர் புது கட்சி ஆரம்பிக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அ நீதிமன்றத்தால் சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது, நீதிமன்றத்திலருந்து வெளியில வந்ததும், சேப்பாக்கம் தொகுதியில நான் உதயநிதிய எதிர்த்து போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல. அது வந்து ஒரு விளம்பர நோக்கோட சொல்றது. தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா காமிச்சிக்கிறது, தான் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு மனசுக்குள்ள நெனப்பு. தான் ஒரு பெரிய கொம்பன் அப்படின்னு நெனப்பு. இந்த சவுக்கு சங்கர வளர்த்து விட்டதே யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சில பேர் இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு வீடியோவே போட மாட்டாங்க. அப்புறம் இந்த வியூஸ் இருக்காது. அப்புறம் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காது. இவங்க தான் வந்து சவுக்கு சங்கர் சிறைக்கு போன அந்த விஷயத்த எடுத்து வீடியோவா போட்டது என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில வியூஸ் போச்சு. சப்ஸ்கிரைபரும் நெறைய பேர் வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சவுக்கு சங்கருக்கு மனசுக்குள்ள என்ன தோணிடுச்சு அப்படின்னா, தான் ஒரு பெரிய கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கொம்பன், தனக்கு வந்து 2 கொம்பு முளைச்சிருக்கு, தான் ஒரு பெரிய அப்பா டக்கரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கருக்கு மனசுல தன்னை பத்தி ஒரு உயர் மதிப்பீடு வந்துச்சு. ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சவுக்கு சங்கருக்கு வந்துருச்சு. இப்படி சவுக்கு சங்கருக்கு ஒரு பெரிய உயர் மதிப்பீடு வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டம்மி பீஸு யூடியூப் சேனல் தான். சத்தியமா அந்த லிஸ்ட்ல நான் வரமாட்டேங்க. நான் ரொம்ப சுயமரியாதை உள்ள ஒரு நபர் நானு. சில பேர் சொல்லுவாங்க, "என்னங்க உங்க சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபரே இல்ல, வியூஸே இல்லையே. நீங்க சவுக்கு சங்கரோட விஷயத்த எடுத்து போடுங்க." அப்படின்னு. நான் சொன்னேன், "நான்லாம் சவுக்கு சங்கர வந்து ஒரு மனுஷனாவே மதிக்கலங்க. சவுக்கு சங்கர்லாம் ஒரு ஆளாவே நான் எடுத்துக்கல. சவுக்கு சங்கர விட நான் பெரிய ஆளுங்க. ஏன்னா, சவுக்கு சங்கர் 4 சுவத்துக்குள்ள உட்காந்து வீரமா பேசி வீடியோ போடுறது. அதோட அவர் நிறுத்திப்பாரு. நான் அப்படி கிடையாதுங்க. நான் களத்தில டைரக்ட்டா இறங்கி எதிரியோட நேருக்கு நேரா மோதுற ஆளு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தனி ஆளா சிங்கிளா போயிட்டு எதிரியோட டைரக்ட்டா மோதுற ஆளு. அதனால என்னோட கால் தூசிக்கு கூட சவுக்கு சங்கர் வரமாட்டாப்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லி, நான் சவுக்கு சங்கர வந்து ஒரு பெரிய ஆளா நினச்சு என்னோட சேனல்ல நான் போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் சவுக்கு சங்கர வந்து மட்டம் தட்டி போடுவேனே தவிர, ஏதாவது கன்னா பின்னான்னு திட்டி விமர்சனம் பண்ணி போடுவேனே தவிர, சவுக்கு சங்கர் பத்தி உயர்வா நான் என்னோட சேனல்ல நான் என்னைக்குமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அதே போல இந்த சவுக்கு சங்கர் ஒரு வேளை கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கங்களேன். என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஓபிஎஸ்ஸ பத்தி நீங்க தப்பா பேசலாம். சசிகலாவ பத்தி தப்பா பேசலாம். டிடிவி தினகரன பத்தி தப்பா பேசலாம். தப்பே கிடையாது. ஆனா, இவர் யார பத்தி தப்பா பேசியிருக்காருன்னா, முத்துராமலிங்க தேவர பத்தி தப்பா பேசிட்டாரு. சவுத் சைட்ல இருக்கிற முக்குளத்தோர் அத்தனை பேரும், பெரும்பாலான முக்குளத்தோர் சமூகம் எனக்கு நல்ல நண்பர்கள். அத்தனை பேரும் கொலையா கொதிக்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் மேல. சவுக்கு சங்கர வந்து மூஞ்சி முகரெல்லாம் பேத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து வெறியில இருக்கிறாங்க. நான் வந்து சவுக்கு சங்கர வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில பிடிக்காது தான். இருந்தாலும் நான் சவுக்கு சங்கருக்கு என்ன அறிவுரை சொல்றேன்னா, தப்பி தவறி கூட மதுரை பக்கத்துக்கு வந்து நான் இந்த டேட்ல இத்தனை மணிக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னறிவிப்பு சொல்லிட்டு மதுரை பக்கம் போனாருன்னா, சவுக்கு சங்கரோட கதை முடிஞ்சுது. அதாவது திடீர்னு இப்ப எடப்பாடி வந்து மதுரையில ஒரு மாநாடு ஒண்ணு போட்டாப்ல. அன்னைக்கு கூட புளிசோறுலாம் போட்டு அந்த சாப்பாடெல்லாம் தெருவுல கொட்டுனாங்க. உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். வீணாயிடுச்சு எல்லா சாப்பாடும். அன்னைக்கு சவுக்கு சங்கர் திடீர்னு வந்து அந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கிட்டாப்ல. அப்படி ஏதாவது திடீர்னு ஏதாவது முன்னறிவிப்பு இல்லாம கலந்துக்கிட்டா மட்டும் தான் சவுக்கு சங்கர் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனா சவுக்கு சங்கர் மட்டும் தன்னுடைய கட்சி சார்புல அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த கட்சி சார்புல யாராவது ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ண போனா, சவுக்கு சங்கர் அடி வாங்காம அங்கேருந்து வரவே முடியாது. நல்லா எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு டேட்டு போட்டு எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா, முத்துராமலிங்க தேவர பத்தி சவுக்கு சங்கர் தப்பா பேசுனதுக்காக ஒவ்வொரு முக்குளத்தோர் சமூகமும் வந்து சவுக்கு சங்கர் மேல பயங்கரமான கோபத்துல இருக்காங்க. அடுத்ததா வன்னியர் சமூகத்த எடுத்துக்கங்க. வன்னியர் சமூகத்த பத்தியும் தன்னுடைய சேனல்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து தப்பா பேசுவாப்ல. பொதுவாவே மற்ற ஜாதிய பத்தி கூட எல்லாருமே தப்பா பேசுவாங்க. ஏங்க இதோ இவர் வந்து அந்த ஜாதிக்காரு, இவர் இந்த ஜாதிக்காரு, அவர் அப்படிதான் இருப்பாரு, இப்படிதான் இருப்பாருன்னு பொதுவாவே எல்லாருமே பேசுறது இயல்பு தான். ஆனா, இவர் எந்த தைரியத்துல வந்து முத்துராமலிங்க தேவர பத்தி தப்பா பேசுறாருன்னு எனக்கு தெரியல. வன்னியர் சமூகத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வன்னியர் சமூகத்த பத்தியும் இவர் வந்து தரக்குறைவா தான் பேசுவாரு. அதேபோல எடப்பாடி மேல வன்னியர் சமூகத்துக்கு என்ன கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா தேர்தல் டேட் அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க இல்லையா? 2021ல அன்னைக்கு தான் எடப்பாடி வந்து இந்த 10% உள்ஒதுக்கீடு வந்து அ வன்னியர் சமூகத்துக்கு வந்து இவர் வந்து ஒதுக்குறோம் அப்படின்ற மாரி ஒரு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு.
அது வந்து நீதிமன்றத்தில் வந்து செல்லாது அப்படின்னு தெரிஞ்சே எடப்பாடி வந்து அதை கொண்டு வந்ததா பாமக அன்புமணி வந்து எடப்பாடி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். உங்களுக்கும் தெரியாது, நீதிமன்றம் வந்து எடப்பாடி கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை வந்து நிராகரிச்சிச்சு. அது நீதிமன்றத்தில் வந்து செல்லாததாக ஆயிடுச்சு. அதனால் வன்னியர் சமூகம் வந்து அதிமுக எடப்பாடி மேலே ஏற்கனவே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை வந்து தரம் தாழ்ந்து பேசுறது, அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுறது. அதாவது பட்டியலின சமூகத்தவருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வன்னியர் சமூகத்தை வந்து தரம் தாழ்ந்து பேசுது. சரி, பட்டியலின சமூகத்து மக்களோட ஓட்டாவது சவுக்கு சங்கருக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு நாம் நேரடியாக போய் பார்த்தா தான் எது உண்மை எது தவறு, யார் சொல்கிறத நாம் நம்பணும் அப்படின்றலாம் நமக்கு தெரியும். ஆனால் சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக போயிருக்காப்புல. அங்கே வந்து சவுக்கு சங்கர் வந்து அந்த அந்த இறந்து போன அந்த குழந்தைக்கும் அந்த தாய் அந்த செல்வி, அந்த குழந்தையோட அம்மா பேர் செல்வி, இவங்க 2 பேருக்கு எதிராகவே வந்து தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கர் பேசினாப்புல. அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசினாப்புல. அப்போ எல்லாரும் சவுக்கு சங்கர் வந்து என்ன விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து அந்த ஸ்கூல் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அந்த பள்ளி மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் வந்து அந்த கள்ளக்குறிச்சி மேட்டரில் அந்த ஸ்கூல் மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போ அந்த தாக்குதல் நடத்தினதுல முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமூகத்துக்கு தான் இருக்குது. அந்த பட்டியலின சமூகம் தான் சவுக்கு சங்கர் மேலே வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தில் சவுக்கு சங்கர் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக காசு கையில் வாங்கிட்டு பேசுகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலின சமூகமும் கோவத்தில் இருக்குது. அதே போல் படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அவங்கள வந்து சவுக்கு சங்கர் ஒரு டுபாக்கூரு அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் யாருக்குமே உண்மையாக இல்லை, யாருக்குமே விசுவாசமாக இல்லை, யார்கிட்டையுமே நேர்மையாக இல்லை. சரி, இது ஒரு புறம் போட்டோம். நீதித்துறையால் இவர் 6 மாதம் சிறைக்கு அனுப்பப்பட்டப்ப அதுக்கு கடந்த காலத்தில் வந்து சீமானை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காப்புல, சீமானோட நேர்மையை பற்றியும் கண்ணாபின்னான்னு இவர் பேசியிருக்காப்புல. சீமான் வந்து அதுக்காக நான் வந்து நேர்மையானவர், சீமான் நல்லவர் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. சீமான் வந்து நேர்மையானவரா என்ன அப்படின்றது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் சவுக்கு சங்கர் வந்து சீமானை பற்றி கண்ணா அப்படின்னா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிகிட்டு இருந்தார் கடந்த காலத்தில். ஆனாலும் உண்மையிலேயே இந்த விஷயத்தில் வந்து சீமானை நான் பாராட்டுறேன். சீமான் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிருந்தப்ப சவுக்கு சங்கரை வந்து ஜாமீனில் வர்றதுக்கு வந்து ஓரளவுக்கு சீமான் வந்து ஏற்பாடு பண்ணாப்புல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை வந்து சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் வந்து மீடியாவில் என்ன பேட்டி கொடுத்தாப்புலன்னா, நான் சவுக்கு சங்கரை கடலூர் சிறைக்கு நேரடியாக போய் பார்க்க போகிறேன், சவுக்கு சங்கரை ஜாமீனில் வெளியில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன் அப்படிலாம் சீமான் சொன்னாப்புல. அதே போல் சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து ரிலீஸ் ஆனதும் நேராக சீமான் வீட்டுக்கு போனாப்புல. சீமானும் சவுக்கு சங்கரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து மீடியாவில் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சவுக்கு சங்கருக்கு இடையில ஒரு பெரிய குடிமைப்பிடி சண்டை நடக்குது. சீமான் வந்து சவுக்கு சங்கரை குற்றம் சாட்டுறாப்புல. பதிலுக்கு சவுக்கு சங்கர், சீமான், சாட்டை துரைமுருகன் இவங்க 2 பேர் மேலே வந்து சேற்ற வாரி இறைக்கிறாப்புல. 2 பேரும் வந்து நீ நேர்மையானவள, நீ வந்து உத்தமனா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நாடார் சமூகத்து ஓட்டும் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இன்னைக்கு சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து இத்தனை சதவீதம் வாக்கு வந்து வாங்குறாரு, தனி நபராக கூட்டணியே இல்லாமல் சீமான் வந்து வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சீமானுக்கு நாடார் சமூகத்து ஆதரவு வந்து நிறையவே இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கர் புதுசாக கட்சி ஆரம்பித்தா சவுக்கு சங்கர் வந்து நாடார் சமூகத்து ஓட்டும் கிடைக்காது. இது தவிர்த்து படித்தவர்கள் இருக்காங்களே, அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க, அவங்களுக்கும் வந்து சவுக்கு சங்கரை தனிப்பட்ட முறையில் பிடிக்காது, திமுகவுக்கும் பிடிக்காது. அதிமுகவில் எடப்பாடி மட்டும்தான் முட்டாள்தனமாக சவுக்கு சங்கரோட லட்சணம் என்னன்றது தெரியாமல் முட்டாள்தனமாக எடப்பாடி மட்டும்தான் சவுக்கு சங்கருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட பக்கத்தில் வச்சுருக்காப்புல. சவுக்கு சங்கர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையின்படி தான் இப்போ எடப்பாடி வந்து நடந்துகிட்ருக்காப்புல. சவுக்கு சங்கர் தான் கூட்டணியே தேவையில்ல, நீங்கள் வந்து வெளியில் வந்துருங்க, உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னாப்புல. அதை நம்பி தான் எடப்பாடியும் வெளியில் வந்தாப்புல. இன்றைக்கி எடப்பாடி வந்து நடு ரோட்டில் நிற்கிறாப்புல. ஜூன் 4ஆம் தேதி தான் எடப்பாடிக்கு வரக்கூடிய வாக்கு சதவீதத்தை வச்சு தான் என்ன லட்சணம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஆக மொத்தத்தில் சவுக்கு சங்கரை நம்பி எடப்பாடி நடுத்தெருவுக்கு வந்துட்டார். அதாவது தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையை
சவுக்கு சங்கர் என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா, எடப்பாடிக்கு ஒரு தவறான ஆலோசனைகள்லாம் கொடுத்து எடப்பாடியை ஒரு தனிமைப்படுத்திட்டார். கூட்டணியே இல்லாமல் ஒரு அனாதை மாதிரி அரசியல் அனாதையாக்கி விட்டார் சவுக்கு சங்கர். இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா கட்சியிலையும் கூட்டணி வலிமையாக இருக்கும்போது எடப்பாடிக்கு சுத்தமாக கூட்டணியே கிடையாது. அப்படியே ஒரு சிலர் வந்து ஆதரவு கொடுக்குறவங்க கூட இந்த உப்புச்சப்பு இல்லாத இந்த லெட்டர் பேடு கட்சி, நாக்கு வலிக்க கூட உதவாத கட்சி தான் வந்து எடப்பாடிக்கு வந்து ஆதரவு கொடுத்தது. அதை நம்பி தான் எடப்பாடி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு எடப்பாடி வந்து தள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனாதையாகிறதுக்கு காரணமே வந்து இந்த சவுக்கு சங்கர் கொடுத்த தவறான ஒரு ஆலோசனையின்படி தான் எடப்பாடி வந்து இன்றைக்கி நடுத்தெருவுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நடுத்தருவுக்கு வந்திருக்காருன்னு எப்படிம்மா முன்கூட்டியே சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. 4ஆம் தேதி வரைக்கும் நானும் பொறுத்திருக்கிறேன், நீங்களும் பொறுத்துன்னு பாருங்கள். அன்னைக்கு எடப்பாடியோட ரிசல்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. படு கேவலமான ஓட்டுகளை வந்து எடப்பாடி வாங்க தான் போகிறாரு. அதுக்கு முக்கியமான காரணமே இந்த சவுக்கு சங்கர் தான். அதே போல் விஜய் ரசிகர்கள் அவங்களையும் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து பகச்சிக்க போகிறார் போடுறது. புதுசாக கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு எதிராக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவங்களையும் வந்து சவுக்கு சங்கர் பகச்சிக்க தான் போகிறாரு. இதுக்கு நடுவில் வந்து நடிகர் விஷாலை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புல. எத்தனை பேர் தான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களோ, எத்தனை பேருக்கு தான் வந்து இந்த முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற கனவு வரப்போதோ தெரியல. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணுறேங்க. நிறைமொழி செந்தாமரை அப்படின்ற ஒரு பெண் வழக்கறிஞர் சவுக்கு சங்கரை நம்பி காதலிச்சு வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்துச்சு. ஒரு பையன் ஒன்று சவுக்கு சங்கருக்கு இருக்குது. அந்த பையனுக்கு நிறைமொழியை விட்டுருங்க, ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையில வந்து மனஸ்தாபம் வர்றது சகஜம்தான். ஆனால் தன்னை நம்பி ஒரு குழந்தை இருக்குது. அந்த பையனோட படிப்பு செலவுக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் குறைந்தபட்சம் மாதம் ஒரு 2000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இந்த சவுக்கு சங்கருக்கு கிடையாது. இந்த சவுக்கு சங்கரை நம்பி ஓடி வந்த அந்த பெண் வந்து இன்றைக்கி அனாதையாக இருக்குது. பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது அந்த பொண்ணு. அதுவும் இத்தனைக்கு படித்த பொண்ணு, ஒரு வழக்கறிஞர் எப்படி வந்து சவுக்கு சங்கரை நம்பி ஓடி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த ஆண் குழந்தைக்கு மாதம் ஒரு 2000 ரூபா படிப்பு செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத சவுக்கு சங்கரை நம்பி யாராவது சவுக்கு சங்கர் ஆரம்பிக்கிற கட்சியில் வந்து சேருவாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எதை வச்சு சவுக்கு சங்கர் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாப்புல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண வசதியெல்லாம் தேவைப்படும், ஃபண்டு நிறைய தேவைப்படும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பல பிரபலங்கள், முதலமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் வந்து மிரட்டி வீடியோ போட்டு அது மூலமாக நிறைய பணம் வந்து பறித்து வச்சுருக்காப்புல சவுக்கு சங்கர். அந்த காசை வச்சு ஒரு வேளை கட்சி ஆரம்பிக்க போகிறாப்புலையா என்னன்றது தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து அரசாங்க வேலை வந்து இழந்தாலும் இவர் தன்னுடைய வாயால், அதாவது தவளை தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோலையும் எனக்கு இப்போ கூட சம்பளம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாப்புல. இதை எவனோ கேட்டுட்டு இருந்திருக்கான் போட்டிருக்கு. எவனோ வந்து பெட்டிஷன் எழுதி போட்டாப்புல. சவுக்கு சங்கர் வந்து வேலையே போயிடுச்சு, எதுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி யாரோ வந்து மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டாங்க போட்டிருக்கு. அதே போல் ஜிஆர் சுவாமிநாதன் இவர் நீதிபதி அவரும் வந்து உனக்கு தான் வேலையே போயிடுச்சு, உனக்கு எதுக்கு வந்து சம்பளம், அரசாங்க சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த முக்கா சம்பளம் சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாப்புல இல்லையா. அந்த முக்கா சம்பளத்து மேலே கை வச்சு மொத்தமாக வந்து சவுக்கு சங்கருக்கு சம்பளமே போக முடியாத மாதிரி பண்ணிட்டாப்புல. வேறு வழியே இல்லாமல் சவுக்கு சங்கர் அரசியல் தலைவர்களை பற்றி தப்பாக வீடியோ போட்டு அவங்கள மிரட்டி பணம் சம்பாரித்து அது மூலமாக வைத்த கழுவக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு சவுக்கு சங்கர் தள்ளப்பட்டிருக்கார். இப்போ கூட எடப்பாடிக்கு வந்து அந்த கூட்டணி சம்மந்தமாக ஆலோசனை கொடுக்கறதுக்காக சவுக்கு சங்கர் வந்து எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கினாரு அப்படின்றது நமக்கு தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி, வணக்கம்.